ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்க பாண்டை பத்தி சம்வேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பாண்டை வாங்குங்க, பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, கார்பரேட் பாண்ட், கவர்மெண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் லெட் மீ ஆஸ்க் யூ சிம்பிள் கொஸ்டின். ஆக்சுவலா பாண்ட்னா என்ன? அது ஸ்டாக்ஸ் மாதிரியாவா இல்லை அது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா? சரி, ஓகே, அதோட ஒரு இம்பார்ட்டன்டான இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்குறேன். லெட்ஸ் சே இது வரைக்கும் நீங்க பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணதே இல்லைன்னு வச்சுக்கோ. ஓகே, உங்க ஃபினான்ஷியல் லைஃபை பாண்ட் மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா? சிம்பிள் எஸ் ஆர் நோ. ஒன்று சொல்லட்டுமா? நீங்க பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணனா கூட பாண்ட் மார்க்கெட் உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃபை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த வீடியோல ஒரு 4 இம்பார்ட்டன்ட் திங்ஸை நம்ம கவர் பண்ண போறோம். ஆக்சுவலா பாண்ட்னா என்ன? நம்பர் 2, பாண்ட் ரிலேட்டடா சில இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, அண்ட் பாண்ட்ல சில ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு 2-3 டேர்ம்ஸ் இருக்கு. அதை பத்தியும் நான் சொல்றேன். இந்த கூப்பன்னா என்ன, இந்த ஈல்ட்னா என்ன, ஒரு தின் லைன் தான் டிஃபரன்ஸ் அண்ட் தட் கேன் கன்ஃபியூஸ் யூ. ஸோ அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் ஃபைனலி த 4th இம்பார்ட்டன்ட் ஐ ஓப்பனிங் செக்ஷன். அது என்ன அப்படின்னா, நீங்க பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணதே கிடையாது, ஆனா உங்க ஃபினான்ஷியல் லைஃப் பாண்ட் மார்க்கெட் எப்படி அஃபெக்ட் பண்ணுது. திஸ் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் செக்ஷன். ஓகே, ஸோ இது எல்லாமே ரொம்ப சிம்பிளா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆக்சுவலா பாண்ட்னா என்ன பிரதர்? அதுக்கு தான் இந்த வீடியோ கிளிக் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே, டெஃபினட்டா இந்த செக்ஷன் உங்களுக்கு கம்ப்ளீட்டா அது கிளியர் ஆயிடும். உங்களுக்கு ஆல்ரெடி பாண்டை பத்தி ஓரளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் திஸ் செக்ஷன் வில் கம்ப்ளீட்லி கிளியர் தட் டாபிக். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன அப்படியே ஒரு ஸ்டோரி ஃபார்ம்ல நம்ம போகலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணுங்க, ஒரு கம்பெனி இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் கேட்டுட்டே போங்க, உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடும். ஓகே, ஒரு கம்பெனி இருக்கு. இப்போ இந்த கம்பெனிக்கு வந்து என்ன சொல்றது, தன்னுடைய பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகே, தன்னுடைய பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன தேவை? மணி தேவை, ரைட்டா? ஸோ தன்னுடைய பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு கம்பெனிக்கு மணி தேவை. இப்போ இந்த மணியை தேர் ஆர் 2 ways இந்த கம்பெனினால ரைஸ் பண்ண முடியும். 1 by 1 பார்த்துடலாம். திஸ் வில் கோரிலேட். ஓகேவா? சரி, 1 by 1 போவோம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் சே இதுதான் கம்பெனின்னு வச்சுக்கோங்க, ஏ கம்பெனி. ஓகே, திஸ் இஸ் ஏ கம்பெனி. இந்த மொத்த கம்பெனியோடைய என்ன சொல்லுவாங்க, ஓனர்ஷிப், இந்த மொத்த பிசினஸுமே இந்த கம்பெனியோடைய ஓனர் தான். ரைட்டா? புரிஞ்சிருச்சா? சூப்பர். இப்போ இந்த கம்பெனி ஓனர் என்ன பண்றாரு? ஏன்னா இப்போ நான் சொல்ற 2 ஆப்ஷன்ஸ், ஏன்னா இப்போ உங்களுக்கு மணி தேவை. ஸோ வாட் ஆர் த 2 ஆப்ஷன்ஸ்? அதை தான் இப்போ நான் சொல்றேன். ஸோ நல்லா கவனமா கேளுங்க. இப்போ இந்த மொத்த என்ன சொல்றது ஓனர்ஷிப்மே அந்த கம்பெனியோட ஓனர். சூப்பர். இப்போ அவர் என்ன யோசிக்கிறாரு? சரி, ஓகே, என்னுடைய கம்பெனில இருந்து ஒரு 20% நான் செல் பண்ணிடுறேன். யாருக்கு செல் பண்றேன்? பப்ளிக்கு செல் பண்றேன். இதை நான் ஷேர்ஸை செல் பண்ணனா இவங்க எனக்கு மணி தருவாங்களா? ஓகே, இதை வச்சு எனக்கு ஒரு மணி வரும். இந்த மணியை வச்சு நான் என்னுடைய இந்த பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறேன், என்னுடைய பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறேன். இந்த மாடல் இருக்குல்ல, இது என்னது? ஐ கெஸ் சம் ஆஃப் யூ would have already கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் தட்? தட் இஸ் நத்திங் பட் how your stock market works. ரைட்டா இல்லையா? இப்போ நீங்க இன்ஃபோசிஸ்ல போய் ஒரு ஷேர் வாங்குறீங்கல்ல, அது என்னது? கம்பெனி தன்னுடைய ஷேர்ஸை செல் பண்ணுது, மணி ரைஸ் பண்ணுது, தன்னுடைய பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு, or whatsoever reason is, right? So you have to understand one important thing. நீங்க ஒரு ஷேர் வாங்கும் போது you are a part owner in that business. ஒரு ஷேர்னா வச்சிருங்க, 10,000 ஷேர்னா வச்சிருங்க, you are a part owner in that business. ஸோ அந்த கம்பெனி நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணுச்சுன்னா உங்களுடைய ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் and vice versa. You understood? But this is not the subject of matter, brothers and sisters. That is not what we are here. Right? There is one more option. What is that option? Same. In the company, okay, company A. இப்போ இந்த கம்பெனி தன்னுடைய ஷேர்ஸ் எல்லாம் செல் பண்ணல. ஓகே, இந்த கம்பெனிக்கு என்னன்னா என்னுடைய பிசினஸை எனக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும், எனக்கு மணி தேவை. ஓகே, எனக்கு மணி தேவை. இப்போ அது என்ன பண்ணுது? உங்ககிட்ட வருது, உங்ககிட்ட மணி இருக்கு. ஓகே, யூ ஹாவ் மணி. இப்போ இந்த கம்பெனி வந்து உங்ககிட்ட மணி கேக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து மணி கொடுக்குறீங்க. தட்ஸ் இட். ஓகே, இன் ரிட்டர்னா உங்களுக்கு எவ்ரி இயர் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகேவா? லெட்ஸ் சே இந்த ஒரு மணி கொடுத்துருக்கீங்களா, இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுப்போம். அப்போ 5 வருஷமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். நம்பர் 1. அண்ட் ஃபைனலா அந்த மெச்சூரிட்டி முடிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. அந்த 5 இயர்ஸ் முடிஞ்சதுன்னா லெட்ஸ் சே நீங்க ஒரு எக்ஸ் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸ் அமௌண்ட் திருப்பி கொடுத்துருவாங்க. புரிஞ்சிருச்சா மாடல்? இந்த மாடல் என்ன தெரியுமா? என்னது? இந்த வீடியோடைய டாபிக் என்னது? பாண்ட். எஸ், திஸ் இஸ் கால்ட் பாண்ட். ஓகேவா? நான் டைரக்டா இங்க வந்திருக்கலாம், பட் யூனோ
ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயத்துல இருந்து தெரியாத ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணா ரொம்ப கிளியரா புரியும்னு சொல்லுவாங்க. அண்ட் தட்ஸ் வை முதல்ல ஸ்டாக் மார்க்கெட் சொன்னேன், அதுக்கப்புறம் பாண்ட் சொன்னேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சதா? when a company கவர்மெண்டா கூட இருக்கலாம், பட் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு கம்பெனி நீட்ஸ் மணி, அது பப்ளிக் கிட்ட வருது, பப்ளிக் மணியை தராங்க, இன் ரிட்டர்ன் பப்ளிக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, ரைட்? எவ்ரி இயர். அண்ட் அந்த ஒரு 5 வருஷமோ எவ்வளோ அந்த மெச்சூரிட்டி இருக்குல்ல, அது முடிஞ்ச உடனே உங்களுடைய பிரின்சிபல் உங்களுக்கு திருப்பி கிடைச்சிரும். இந்த ஒரு மெக்கானிசம் இருக்குல்ல, இந்த ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல, திஸ் இஸ் கால்ட் பாண்ட். பட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்க ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு திங்கை நீங்க புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஐ கெஸ் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் த ஜிஸ்ட் ஆஃப் த வீடியோ. இதோட டிஃபரன்ஸ் என்ன? பிரதர் அவங்க செல் பண்ணாங்க, இவங்க செல் பண்ணல. நோ நோ நோ. வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இதோட டீப்பர் டிஃபரன்ஸ் நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. I'll tell you, see, இந்த ஆப்ஷன் 1ல you are part owner in that business. இன்ஃபோசிஸ் ஷேர் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா you are a part owner in that business, right? இங்க நீங்க ஓனர்லாம் கிடையாது. Here in number 1ல you are part owner. இன்ஃபோசிஸ்ல நான் ஒரு பார்ட் ஓனர், நீங்க தைரியமா சொல்லலாம், ஒரு ஷேரே வச்சிருந்தா கூட. ஓகே, you are not buying share for some gambling stuffs. Okay, you are investing in Infosys business. You are TCS share வாங்குனீங்கன்னா you are investing in TCS business. You are a part owner in that business. But இங்க நீங்க பிசினஸ் ஓனர்லாம் கிடையாது. You are just a lender. நீங்க அந்த கம்பெனிக்கோ கவர்மெண்ட்டுக்கோ மணி தேவைப்பட்டது, அவங்க வந்தாங்க உங்ககிட்ட, நீங்க மணி கொடுத்தீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப். இங்க நீங்க பார்ட் ஓனர் ஆயிடுறீங்க. தட்ஸ் இட். தட் இஸ் த மெயின் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் ஐ வாண்ட் டு சே. சோ வாட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ வாட் ஐ வில் டெல் யூ. சி, இப்போ லெட்ஸ் சே ஒரு 10,000 நான் பாண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கம்பெனிக்கு ஒரு 10,000 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இது நீங்க புரிஞ்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாண்டுக்கும் ஸ்டாக்குக்கும் என்ன வித்தியாசம். 10,000 நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 10,000 நீங்க பாண்ட்ல கொடுத்துட்டீங்க. சரி, 10,000 வச்சு அந்த கம்பெனி 1 lakh மேக் பண்ணாங்க. எவ்வளோ? 1 lakh மேக் பண்ணாங்க. ஓகேவா? ஆனா உங்களுக்கு அவங்க எவ்வளவு சொல்லியிருந்தாங்க? 5% இன்ட்ரெஸ்ட். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5% இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு உங்களுக்கு இயர்லி எவ்வளவு வந்திருக்கும்? 10,000ல 5% எவ்வளவு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்? 500 rupees. 500 rupees உங்களுக்கு எவ்ரி இயர் வந்திருக்கும். அண்ட் அந்த 5 வருஷம் முடிஞ்சிட்ட உடனே உங்களுக்கு அந்த எவ்வளவுப்பா கொடுத்தீங்க நீங்க? 10,000 திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனா அவங்க 1 lakh மேக் பண்ணாங்க. லெட்ஸ் அவங்க 10 lakhs கூட மேக் பண்ணிட்டுமே, உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண 5% உங்களுடைய மெச்சூரிட்டி ஆனவனே உங்களுடைய 10,000 உங்க கையில கிடைச்சிடும். அவங்க எவ்வளோனா மேக் பண்ணிட்டோம், கோடி கணக்குலனா மேக் பண்ணிட்டோம், யூ ஓன்ட் கெட் எனிதிங். நீங்க கேட்க முடியாது, யூ மேட் திஸ் மச், நத்திங். பாண்ட் இஸ் மென்ட் ஃபார் தட் ஓன்லி, ரைட்? ஏன்னா நீங்க மணி கொடுத்தீங்க. ஆனா இந்த கேஸ்ல அப்படி கிடையாது. நீங்க அதே 10,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். இந்த பிசினஸ் நல்லா போச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த 10,000 20,000 ஆகலாம், 30,000 ஆகலாம், 40,000 ஆகலாம். பிகாஸ் யூ ஆர் பார்ட் ஓனர் இன் தட் பிசினஸ். தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. அதே மாதிரி ரிஸ்க்கும் இருக்கு. இந்த கம்பெனி ஒரேடியா போச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது, ரைட்டா? பிகாஸ் ஓனருக்கு கடைசியா தான் வரும் தன்னுடைய மணி. இங்க அப்படி கிடையாது. என்னதான் நடக்கட்டும், யூ வில் கெட் யுவர் 500 எவ்ரி இயர். 10,000 5 வருஷம் முடிஞ்சோடனே உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க, அந்த மெச்சூரிட்டி பீரியட் வாட்ஸ்எவர் இஸ். Got it? This is the difference. ஸ்டாக் மார்க்கெட், பாண்ட் மார்க்கெட் டிஃபரன்ஸ் புரிஞ்சிருச்சா? சூப்பர். இப்போ டேர்ம்ஸ் என்ன 2-3 திங் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சு. சூப்பர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுக்கு பாண்ட் என்னன்னு கிளியரா புரிஞ்சு. இப்போ பாண்ட்ல இருக்க சில டேர்ம்ஸ் மட்டும் நான் ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், so that we can move to the final topic and close this video. Okay, so ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1,000 rupees, ரொம்ப சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, 1,000 rupees நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. ஓகே, பாண்ட்ல 7% இன்ட்ரெஸ்ட். ஓகே, 5 years வந்து அந்த பாண்டோடைய பீரியட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ பாண்ட் டேர்ம்ஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த 1,000 rupees இருக்குல்ல, இத ஃபேஸ் வேல்யூ, ஓகே, சம்டைம்ஸ் பிரின்சிபல் கூட சொல்லுவாங்க. ஓகே ஓகே அப்போ நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்க அது இருக்குல்ல, அது பேரு பிரின்சிபல், விச் இஸ் நார்மல் வேர்ட், ஆர் சம்டைம்ஸ் ஃபேஸ் வேல்யூன்னு கூட சொல்லுவாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, 7%. ஓகே, இந்த 7% இருக்குல்ல, ஓகே, 1,000ல 7% எவ்வளவு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? சிம்பிள், எஸ் கரெக்ட், 70 rupees. இப்போ இத கூப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம இன்ட்ரெஸ்ட் சொல்றோம்ல, 1,000 rupeesனா லெட்ஸ் சே ஒரு 7%, சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான். இந்த 7% இது வந்து கூப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் விடல பாண்ட் டெர்மினாலஜிஸ்ல கூப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர். 5 years என்ன சொல்லுவாங்க? டைம் பீரியட், மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. காட் இட்?
இதெல்லாம் சில இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் பாண்ட்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி. ஓகே, சூப்பர். இப்போ இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டெர்மினாலஜி இருக்கு, அதுதான் நான் இன்ட்ரோலே சொல்லியிருப்பேன். ஈல்டு. ஈல்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு எப்படி சொல்றது, அந்த கூப்பனுக்கும் அந்த ஈல்டுக்கும் ரொம்ப ஒரு தென் லைன் டிஃபரன்ஸ் தான். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க. லெட்ஸ் இப்போ மார்க்கெட்ல ஓகே ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான திங் மட்டும் சொல்லிடுறேன். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்போ நம்ம பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம்ல, பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போ லட்சம் நான் 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 7% இருக்குல்ல, 7% எவ்வளோ, 70 rupees. இந்த 70 rupees கூப்பனை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, ரைட்? அப்படின்னு என்னது பிரதர், ஃபிக்ஸ் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாண்ட் இஷ்யூ பண்ணும் போது இந்த 70 rupees கூப்பனை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. தட் இஸ் ஃபிக்ஸ்ட், தட்ஸ் இட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிகாஸ் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது இம்பார்ட்டன்ட். ஸோ ஓகே, அந்த 7%னா எவ்வளோ, 70 rupees. ஸோ அந்த 70 rupees கூப்பனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க பாண்ட் இஷ்யூ பண்ணும் போது. அது சேஞ்ச் ஆகாது, லாக்டா. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்ல ஹானஸ்டா ஆன்சர் பண்ணுங்க, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். அதாவது மார்க்கெட்ல 2 ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்னு 1000 rupeesக்கு 7% இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே, மார்க்கெட்ல இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. என்னது, 1000 rupees 8% இன்ட்ரெஸ்ட். கொஞ்சம் ஹானஸ்டா சொல்லுங்க, நீங்க ரெண்டுத்துல எதை சூஸ் பண்ணுங்க? சும்மா அப்படியே சொல்லுங்களேன். இதை தானே சூஸ் பண்ணுவீங்க, கரெக்டா? அப்போ மார்க்கெட்ல புதுசா வந்த 1000க்கு 8% இன்ட்ரெஸ்ட் தருது. அப்போ எல்லாருமே இதை தானே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆமா, லாஜிக்கலா பார்த்தா அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்போ எல்லாரும் இதை ப்ரிஃபர் பண்ணா இதை யார் ப்ரிஃபர் பண்ணுவாங்க? இட் பிகம்ஸ் லெஸ் அட்ராக்டிவ். அப்போ இது லெஸ் அட்ராக்டிவ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இதுடைய டிமாண்ட் குறையும், ரைட்டா இல்லையா? இந்த பாண்டுடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், பிகாஸ் திஸ் இஸ் ஆஃபரிங் 8%. இந்த பாண்டுடைய டிமாண்ட் குறையும். டிமாண்ட் குறைஞ்சா அதோடைய பிரைஸ் டிக்ரீஸ் ஆகும். லெட்ஸ் டிமாண்ட் குறைஞ்சிருச்சு, பிரைஸ் வந்து 1000ல இருந்து 950 rupees ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். புரிஞ்சிருச்சு தானே? சூப்பர், 950 rupees ஆயிடுச்சு. இப்போ எனக்கு சொல்லுங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் சொன்னேன். என்ன சொன்னேன்? இந்த 70 rupees ஃபிக்ஸ்டு பாண்ட் இஷ்யூ பண்ணும் போதே அப்படின்னு சொன்னா, பாண்ட் பிரைஸ் என்னது இப்போ 950 rupees. அப்போ 70 rupees ஃபிக்ஸ்டு தானே? ஆமா. இப்போ இந்த இடத்துல ஒரு பெர்சன்டேஜ் கிரியேட் ஆகுதுல்ல, சும்மா அப்படியே நான் போட்டு காட்டுறேன். 70 divided by 950 into 100, கரெக்ட் தானே? 70, எஸ் எஸ். இது எவ்வளவு வருது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? 7.37% வருதா? இதுதான் ஈல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. Are you understanding what I'm trying to say? அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதாவது கூப்பன் இந்த 7%க்கு 70 rupees வந்துச்சுல 1000 rupeesக்கு, இந்த 70 rupees பாண்ட் இஷ்யூ பண்ணும்போதே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனா இது சேஞ்ச் ஆகாது. 70 rupees தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா 70 rupees தான் உங்களுக்கு 5 வருஷமே கிடைக்கும். தட் இஸ் ஃபிக்ஸ்ட். பட் மார்க்கெட் டிமாண்ட பொறுத்து மார்க்கெட் பிரைஸ் சேஞ்ச் ஆகலாம்ல. 1000ல இருந்து 950 rupees ஆயிடுச்சுன்னா ஒரிஜினலா இதை வாங்குற இன்வெஸ்டர் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாரு? 7.37%. தட் இஸ் கால்ட் ஈல்ட். ஸோ த ஃபைனல் கன்க்ளூஷன் இஸ், ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணும் போதே அதோடைய கூப்பன் லெட்ஸ் சே 7% எவ்வளோ, 70 rupees இஸ் ஃபிக்ஸ்ட். தட் இஸ் ஃபிக்ஸ்ட், தட் இஸ் நாட் கன்னா சேஞ்ச். பட் மார்க்கெட் பிரைஸ் சேஞ்ச் ஆகிறத பொறுத்து ஈல்டு சேஞ்ச் ஆகும். தட்ஸ் இட். திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு தின் லைன் டிஃபரன்ஸ் தான். ஓகே, புரியலன்னா ஜஸ்ட் அப்படியே ஒரு ரீவைண்ட் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிடும். பட் ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாண்ட் இஷ்யூ பண்ணும்போதே the interest, the coupon is fixed, but market price change ஆகுறத பொறுத்து current yield change ஆகும். That's it. You understood what I'm trying to say? Clear? Okay brothers and sisters, இப்போ உங்களுக்கு பாண்ட பத்தி ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஓகே, ஒரு நல்ல பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இன்ட்ரோல நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்டிருந்தேன், ஓகேவா? அதாவது பாண்ட் மார்க்கெட்ல நான் இன்வெஸ்டே பண்ணதில்லை, பாண்ட்ல நான் இன்வெஸ்டே பண்ணதில்லை, ஏன் ஃபினான்ஷியல் லைஃப்ல இது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். நான் என்ன சொன்னேன்? அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றேன், அப்படி கேட்டு போங்க, உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும் எப்படி பாண்ட் மார்க்கெட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டும் சொல்றேன் இந்த செக்ஷன்ல. சும்மா அப்படியே கேளுங்க. அண்ட் ஒன் மோர் திங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்போ நான் சொல்றது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வேலை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ நான் எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் அது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸுக்கு. ஓகேவா? நீங்க
கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, பிகாஸ் த கான்செப்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதை நீங்க ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ரேட் அதெல்லாம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 3%, 4%. ஓகேவா? ரியல் லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொல்றதுக்கு முன்னாடி. ஓகே, கிளியர்? கேன் வி ஸ்டார்ட்? லெட்ஸ் சே என்கிட்ட வந்து ஒரு 1 lakh இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே ஓகே. ஜென்ரலா பாண்ட்ஸ் வந்து ஒரு 6%க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, சூப்பர். இப்போ சடனா என்ன ஆகுது, பாண்ட்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வந்து நாங்க ஒரு 8%க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம்ப்பா அப்படின்ட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றாங்க. உடனே பீப்புளுக்கு என்ன தோணும், பீப்புள் வந்து உடனே கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல என்னுடைய 1 lakh நான் இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு 8,000 வருதா, அதுவும் லோ ரிஸ்க்லயே வருதா, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவாங்க. ரைட்டா? இப்போ உடனே என்ன யோசிப்பாங்க, அதாவது கவர்மெண்ட் பாண்ட்ஸ் லோ ரிஸ்க் சேஃப். ஓகேவா? அதாவது ஒரு லோ ரிஸ்க் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு 8,000 rupees வருது. நான் எதுக்கு தேவையில்லாம பேங்க்ல போய் எஃப்டில எல்லாம் போட்டுக்கிட்டு, எஃப்டில எவ்வளவு தராங்க, ஒரு 6%, 6.5% எல்லாம் கொடுத்துக்கிட்டு நான் பேசாம என் மணியை வந்து பேங்க்ல இருந்து எடுத்து நான் பேசாம பாண்ட்லயே போட்டுறேன்னு பீப்புள் திங்க் பண்ணுவாங்களா மாட்டாங்க? கண்டிப்பா பண்ணுவாங்க. இது பேங்க்குக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு நைட் மேர். உடனே பேங்க் என்ன பண்ணுவாங்க, பீப்புள் எல்லாம் மணி எடுத்தா பேங்க் என்ன பண்ணுவோம் அதுக்கப்புறம்? ஸோ உடனே என்ன பண்ணுவாங்க, இதுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு பேங்க் தன்னுடைய இன்ட்ரெஸ்ட் லெட்ஸ் எஃப்டில ஒரு 6 to 6.5 கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஒரு 7 to 7.5% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, டஃப் கொடுக்கறதுக்கு. யாருக்கு? கவர்மெண்ட் பாண்ட்ஸுக்கு. இப்போ 7.5% கொடுத்து டஃப் கொடுத்துட்டாங்களா, சூப்பர். ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு திங்க புரிஞ்சுக்கணும், இவங்க இப்போ பீப்புள் வந்துட்டு எஃப்டில மணி வச்சாலோ பேங்க்ல மணி வச்சாங்கன்னா எவ்வளவு கொடுக்குறாங்க, பேங்க் 7.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. நீங்க மணி வச்சீங்கன்னா 7.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பேங்க் நாளைக்கு பீப்புளுக்கு லோன் கொடுத்தா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், பீப்புளுக்கு லோன் கொடுத்தா அதே 7.5% கொடுத்தா பேங்க் ஓடுமா? பேங்க் லாஸ்ல போகும். அவங்க பீப்புளுக்கு 7.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, லோன் கொடுத்தாலும் அதே 7.5% இன்ட்ரெஸ்ட் வாங்கினா பேங்க் லாஸ்ல தான் போகும். இன்டெரக்டாவே சொல்றேன். ரைட்டா இல்லையா? சோ அவங்க கொஞ்சம் ரைஸ் பண்ணி தானே கொடுப்பாங்க. லெட்ஸ் சே earlier ஒரு 7% தான் வாங்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இத ஒரு 9%, 10%ன்னு வாங்குவாங்க. இன்ட்ரெஸ்ட் பீப்புள் கிட்ட லோன் கொடுக்கும்போது 10% இன்ட்ரெஸ்ட்க்கு வாங்குவாங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களா? earlier எவ்வளவு இருந்துச்சு, 7%. இப்போ இதெல்லாம் நடந்த வச்சு அவங்களுடைய 10% இன்க்ரீஸ் பண்ணாங்க. சோ தட் ஏன்னா பேங்கே 7.5% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, யாரெல்லாம் பீப்புள் வந்து எஃப்டில மணி வைக்கிறாங்களோ. ஸோ அவங்க பீப்புளுக்கு மணி கொடுத்தா, லோன் கொடுத்தா அதை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட்ல தானே மணி திருப்பி ரிட்டர்ன் வாங்க முடியும். அப்பதானே அந்த ஒரு பஃபர் இருக்கும், பேங்க் வந்து ப்ராஃபிட்ல இருக்க முடியும். கொடுக்கறதும் 7.5%, வாங்குறதும் 7.5%, எப்படி பேங்க் ரிட்டர்ன் ஆகும்? ஸோ தேர் ஷுட் பி பஃபர். வச்சாங்களா பஃபர்? earlier 7ல இருந்துச்சு, இப்போ 9, 10 ஆச்சா, சூப்பர். இப்போ இதெல்லாம் எதுவுமே தெரியாம, உங்களுக்கு இதை பத்தி எந்த ஒரு அவேர்னஸும் இல்லை, பாண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ஏறினா இருக்கும், யாரா கட்டி போடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறினா என்ன ஆகும், ஹோம் லோன்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், யுவர் இஎம்ஐ வில் ஹேவ் எஃபெக்ட் ஆன் இட். கரெக்டா இல்லையா? எங்கேயோ பாண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு, எஸ் ஆர் நோ? பாண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு, அதால எவ்வளவு டாமினோ எஃபெக்ட் மாதிரி ஃபைனலா பேங்க் உடைய ஹோம் லோன்ஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பீப்புள் ஹூ ஆர் பையிங் ஹோம்ஸ்ல அவங்களுடைய இஎம்ஐயும் இன்க்ரீஸ் ஆகும். ஆகுமா? ஆகாது. ஜஸ்ட் ஒரு 1 year டிஃபரன்ஸ்க்கு, 1 yearக்கு முன்னாடி ஒரு எக்ஸ் அமௌண்ட்ல பீப்புள் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க. இன் பிட்வீன் ஒரு 1 yearல இதெல்லாம் நடந்ததுன்னா நெக்ஸ்ட் பீப்புள் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய ஹோம், இட் வில் பி இன்க்ரீஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஹைப்போதெட்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இது நாளைக்கே நடந்துரும்லாம் கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, ஒரு பாண்ட் மார்க்கெட்னால எங்க உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃப்ல இம்பாக்ட் பண்ண முடியும்ன்ற கான்செப்ட் தான் சொல்றேன். டோன்ட் திங்க் ஆன் த அதர் வே அரவுண்ட். புரிஞ்சிருச்சா? சூப்பர். ஐ ஹோப் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் how bond market can affect your financial life. நான் இவ்வளவு சொல்றேனே, ஒரு இம்பார்ட்டன்டா ஒரு ஃபேக்ட் சொல்லட்டுமா? யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்லாம் நீங்க ஆமா, யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் நிறைய பேர் வீடியோஸ்லாம் நான் பார்த்திருக்கேன், யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் அவ்வளவு சொல்றீங்களா? யூஎஸ் பாண்ட் மார்க்கெட் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டோட பெரிய மார்க்கெட். யூ அண்டர்ஸ்டாண்ட் த பவர்? திஸ் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், இப்போ சும்மா இது இன்ட்ரெஸ்ட்ல மட்டும், ஹோம் லோன்ஸ்ல அவ்வளவுதான் அப்படின்லாம் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் கூட கனெக்ஷன் இருக்கு. நீங்க நல்லா பாருங்க, ஒரு பாண்ட் மார்க்கெட் உங்க ஃபினான்ஷியல் லைஃப்ல மட்டும் இல்ல, ஸ்டாக் மார்க்கெட்ல கூட இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். எப்படி பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா பாருங்க, ஒரு பாண்ட் வந்து ஒரு 8% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, 8%. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் தான், ஒரு 8% கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வாட் பீப்புள் வில் திங்க், சேம் ஒரு லோ ரிஸ்க் சேஃப் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல எனக்கு ஒரு 8% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன், நான் எதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல தேவையில்லாம ரிஸ்க் எடுத்து 12% எடுக்கணும்?
8%, this is fixed, low risk. 12% fixed கிடையாதுல்ல, ups and downs இருக்கும்ல, எதுக்கு நான் ரிஸ்க் எடுத்து பண்ணணும்? People will take their money from stock market and they will invest in bond market if bond market starts to give higher percentage. Connection புரியுதா உங்களுக்கு? And that's how stock market கரெக்ட் ஆகலாம், பாண்ட்ல இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகலாம். நீங்க அடிக்கடி நிறைய கிரியேட்டர்ஸ் ஆர் நிறைய பீப்புள் சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஸ்டாக் மார்க்கெட் மேல போனா கோல்டு கீழே போகும், கோல்டு கீழே வந்தா கோல்டு மேல போனா ஸ்டாக் மார்க்கெட் கீழே வரும், வாட் எவர் இட் இஸ், ரைட்? சம் கோரிலேஷன். திஸ் இஸ் நாட் அல்டிமேட்டம் எப்படின்னா சொல்லுவாங்க, திஸ் இஸ் நாட் எவ்ரி டைம் இட் வில் ஹேப்பன், பட் நான் உங்களுக்கு சொல்றேன் கரெக்டா. பாண்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. Now you understood, brothers and sisters? ஒரு பாண்ட் மார்க்கெட் உங்களோட ஃபினான்ஷியல் லைஃப் எப்படி இம்பாக்ட் பண்ணும், ஒரு பாண்ட் மார்க்கெட்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம், ஒரு பாண்ட் மார்க்கெட்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு. I hope this section will be an eye-opening section for you. So okay, brothers and sisters, finally we came to the end of this video. எவ்வளோ நேரம் போச்சுன்னு தெரியல. See, ultimately இப்போ வீடியோ எவ்வளோ நேரம் போச்சுன்னு தெரியல, பட் if someone watches till this point, இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா, you would have complete clarity on this bond topic, correct? And then இப்போ யூடியூப்ல n number of videos இருக்கு, பாண்ட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், கைட் everything. when the basement is strong, தென் நீங்க பில்டிங் ஈஸியா கட்டலாம். ஸோ அந்த பேஸ் கிளியர் ஆயிடணும். என்னுடைய சேனலோடைய பர்பஸும் என்னுடைய கோலும் அதுதான். தட் பீப்புள், நம்மளுடைய தமிழ் பீப்புளுக்கு தேர் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் தே ஷுட் மேக் அவுட் ஆஃப் அவேர்னஸ். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் பாண்ட், நான் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை வச்சு பாண்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், பாண்டோடைய இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன், கூப்பன் அண்ட் ஈல்டுடைய ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான் இருக்கு, பட் அதோட இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங்ஷன் என்ன, டிஃபரன்ஸ் என்ன, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறமா பாண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்றது இல்லை, எப்படி என்னுடைய ஃபினான்ஷியல் லைஃப் அது இம்பாக்ட் பண்ணுது, அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன். ஸோ வி ஹவ் கவர்ட் அ லாட் இன் திஸ் வீடியோ. ஸோ டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட், தேங்க்யூ ஃபார் தட். ஸோ டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்க, தென் ஒன்லி ஐ வில் நோ ரைட் ஹூ இஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டாபிக் எதை பற்றி மேக் பண்ணணும், ஒன்ஸ் அகெயின் கமெண்ட் பண்ணுங்க. சென்டர்ல கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லணும்னு ஐ ரிமெம்பர், பட் when I start teaching அது மறந்துருது. But okay, with that, signing off from you all.